அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு மேயர் பிரியா சும்மா சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் மேடை பேச்சுகள்ல பெரிய அளவுல வெளியே தெரியப்படாத ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேயர் பிரியா அவர்கள் தான். அவங்க பிரஸ் மீட்லயே எதுவும் இருந்தாலும் என்ன இந்த மாதிரி ரொம்ப பண்றாங்க அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் அவங்க மேல இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சி கருத்தியல் ரீதியாகவும் என்னால பேச முடியும், இப்ப இருக்கக்கூடிய அரசை என்னால விமர்சிக்க முடியும்னு சொல்லி முதல் முறையா பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பும் இருக்கு, எதிர்ப்பும் வழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கதான் செய்யும். திமுக காரங்கனாலே யாருக்கு எதிர்ப்பாங்க, யார் எதிர்த்து பேசுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்களுடைய ஒரு சின்ன வீடியோ மிகப்பெரிய வைரலா பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ பல்லவி அவங்களோடவும் இவங்களுக்கு மேயர் பிரியாவுக்கும் எம்எல்ஏவா மேயரா அப்படின்ற கான்ஃபரன்சி ஒரு மிகப்பெரிய வார் எல்லாத்தையும் ஏற்படுத்தி சோசியல் மீடியால மிகப்பெரிய வாராவே இருந்துச்சு. ஒரு 2 நாள் அவங்க தான் ஹாட் டாபிக். மேயர் பிரியா அவமானப்படுத்திட்டாங்க, பல்லவி அவமானப்படுத்திட்டாங்க, இப்படியான ஃபுல் வீடியோ போயிட்டு தான் இருந்துச்சு. இது மத்தியில அமைச்சர் ஒரு பக்கம் குறுக்க வந்துட்டாரு. இவங்க குறுக்க வந்து என்ன வேலை பார்த்தாங்க, மேயர் பிரியா என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம மேயர் பிரியா பேசுனதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உடனே ரெடி ஆயிட்டாரு. என்னைக்கு எங்க சகோதரி பல்லவி எம்எல்ஏ மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களை வந்து நீங்க அவமானப்படுத்தினீங்களோ அப்பவே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு நாங்க தயாராயிட்டோம், நேத்தே நாங்க தயாராயிட்டோம், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், எங்க வேலை முழுக்க இறங்கிடுச்சு. ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்ல, 27 மேயர் இருக்கீங்க, ஒரு மேயராச்சு நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம், பாருங்க உதயநிதிக்கு நான் சுண்டு வரல நீட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார். அந்த பேச்சை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கொந்தளிச்சாங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தார் அந்த பேச்சுல, என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு மீட் நடந்துச்சு இல்லையா, அது கூட எங்க பசங்க வந்து கேட்டாங்க, நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் 1500 ரூபா தராங்க அப்படின்னு சொல்லி. இந்த 1500 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது தன்னெழுச்சியா ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதுல உறுப்பினர்கள் கிடையாது. அதுக்கு ஜென்சி கிட்ட தன்னெழுச்சியா வந்தவங்க திமுக போய் அடிப்படையான உறுப்பினர் அட்டை போட்டு அவங்க ஒரு போஸ்டிங் ட்ரை பண்றதோ அப்படி பண்ணவங்க கிடையாது. சோசியல் மீடியால ஜெனரலா மீட் பண்ணி டிஎம்கே உடைய கருத்துக்களை பேசக்கூடியவங்க, அதனால பலன் அடைஞ்சவங்க. இப்படியான ஒரு மெத்தட்ல தான் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த ஜென்சி மீட் அப்படிதான் நடந்துருந்துச்சும் கூட. வெளியில இருந்தே அவங்க உறுப்பினரே இல்லைனாலும் சப்போர்ட் செய்வோம், எங்களுடைய சப்போர்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு, கடந்த ஆட்சி சிறந்த முறையில் ஆட்சி கொடுத்துருக்கு, அப்படியான ஒரு மெத்தட்ல தான் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்திருக்கும். அவங்க பேச்சு எல்லாமே அப்படிதான் இருந்தது. அண்ணாமலை அவர்கள் கூட ரொம்ப சிறப்பா கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசை பாராட்டி சில வார்த்தைகள் சொல்லிருப்பார். கலைஞர் நிறைய நன்மையில செஞ்சிருக்காரு, அவர் மேல இருக்கக்கூடிய விவாதங்கள் வேறதா, அவர் மேல இருக்கக்கூடிய முரண்கள் வேற அப்படிதான், ஆனாலும் நான் அவரை கருணாநிதினு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கான அவருடைய வேகம், கொள்கை மாறுபாடுகளா இருந்தாலும் அவருடைய தமிழ்நாட்டுக்கு செஞ்ச பங்கு, தமிழுக்கு செஞ்ச பங்கு அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அதையே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞருடைய பிறந்த நாள் அப்ப கலைஞர் வந்து இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியோ காலில் விழுற மாதிரியான ஒரு ஏஐ போட்டோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக இப்போ ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் இதை பத்தி எதையுமே பேசாம இல்லப்பா அப்படி பண்ணிருக்கீங்க, அது தவறான ஒரு செயல், இப்படியான ஒரு மெத்தட்ல பேசாம விஜய் அவர்கள் கூட ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க, அது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு ஒரு வீடியோவோ ஒரு அறிக்கையோ அவர் செஞ்சிருக்கணும். அதுதான் நியாயமான ஒண்ணு. என்னைக்குமே அவங்க மூத்தவங்க தான், அப்படி மரியாதை இல்லாத ஒரு செயலா இங்க இருக்கக்கூடாது. அவங்களுக்கான மரியாதை அது கெடுக்கக்கூடியதா இருக்கும், நம்மளுடைய மரியாதையும் கெடுக்கும், நம்ம மேலேயே அவப்பெயர்கள் வரும், நம்ம அப்படி செய்யக்கூடாது, தவறான செயல் அப்படின்னாச்சு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். அதை எதுவும் சொல்லல. இவங்க ஒரு பக்கம் இங்க பல்லவி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது, அங்க என்ன வழிமுறை என்னன்றது எல்லாமே நம்ம முன்னாடி எல்லாருமே பேசுனதுதான். புரோட்டோகால் விதி என்னவோ அதுபடி செயல்பட்டதுதான். அதுக்கு இவர் பதிலடி கொடுக்கிற விதமா அவமானப்படுத்திட்டீங்க, நீங்க எல்லாரையும் நாங்க என்ன பண்றோம் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லி அவர் பேசி இருந்தாரு. இந்த ஜென்சி கிட் மீட்டையும் வேற இழுத்து உள்ள போட்டிருந்தாரு. அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அமிச்சோம், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இவர் தான் அமுச்சு வச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. அங்க வந்தவங்க யாருன்னா அப்படி இருந்தாங்களான்றது வந்தவங்களுக்கு தெரியும், அதை பார்த்த பல பேருக்கும் தெரியும். அவங்க வந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கொள்கை வெளிப்பாடோட பேசினாங்க. நீங்க மேடை பேச்சு மாதிரி அங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைஞராகவும் ஒவ்வொரு ஸ்டாலினாகவும் அப்படி பேசியிருந்தாங்க, ஒவ்வொரு பெரியாராகவும் ஒவ்வொரு அண்ணாவாகவும் பேசியிருந்தாங்க. அவங்கள உள்வாங்கின ஒரு மனிதர்களா பேசியிருந்தாங்க. அதுல ஒரு சில கிரிஞ்சான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும்.
அதை நம்ம தவிர்க்க முடியாதுன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜென்சி அது இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுதோம். இப்ப அப்படி பார்த்தா நம்ம விஜய் என்ன பேசுறதும் நிறைய இடங்கள்ல கிரிஞ்சு தான். டிவிக்கேடா அப்படின்லாம் பேசியிருந்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஈரோட்ல போயிட்டு இப்படிலாம் அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மேயர் பிரியா பேசுனதுக்கு நம்ம வருவோம். இவங்க சரியான பதிலடி. அமைச்சர்லாம் வந்து போய் பேசுறாரு சமீபத்துல, அவ்வளவு உங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. திமுக மாதிரி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. திமுக மட்டும்தான், கழக தலைவர் மட்டும்தான் வந்த உடனே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.65 லட்சம் பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா போட்டோவோடையும் ஜெயலலிதா போட்டோவோடையும் இருந்துச்சு. அதை அப்படியே கொடுக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் தான், முன்னாள் முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கழக தலைவர் அப்படிதான் செஞ்சாரு, இதை பத்தி எதையுமே யோசிக்கல. இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல கலைஞர் உரைன்றதெல்லாம் இருக்கு. அதை மீறி இவங்க பார்க்காம நம்ம கொடுத்த பேக் தான் இவங்க கொடுத்ததா சொல்லி ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்படியான ஒரு வழிமுறையில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் கட்டுன்னு சொல்றாங்க, நாங்க வேணும்னே பழி வாங்குறோம் அப்படின்லாம் சொல்லி அமைச்சர் பேசுறாரு. இப்ப கரண்ட் கட்டு நாங்க பழி வாங்குறோம் அப்படின்னா அதை கூட கண்டுபிடிக்க முடியாம அதை நீங்க முன்னிறுத்த முடியாத அவ்வளவு வீக்கா இருக்கீங்களா, அவ்வளவுதான் உங்க ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்க. என்னடா இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு அதிகாரம், ஆபீஸ்லயே ஒரு ஆபீஸ் போறீங்க, அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கு, நீங்க உங்களுக்கு அடுத்த கட்ட தலைமை கிடைக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கீழே இருந்த, அதாவது உங்க சீனியரை விட உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா சீனியர் ஒரு சில வேலைகள் பண்ணுவாருன்னு தெரியும் இல்ல நமக்கு. நம்ம ஜூனியரா இருந்தப்ப பார்த்துருப்போம் இவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹையர் அபிஷியலா நம்ம போய் உட்காரும் போது நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணதுதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேல நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஏமாத்துற வேலையை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வேலையை பார்ப்போம். இவங்க அதை இன்னும் பண்ணாம முழுக்க திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு மெத்தடு அந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்களான்னு சொல்லி இவங்க கேட்டது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா சமீபத்துல நடந்த அந்த இதுக்கும் அவங்க பிரஸ் மீட் கொடுக்கும் போது சரியான மதிப்பு இல்ல, நான் பாட்டு போறேன்னு போறாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க, பேசும்போது அவங்க ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இங்க நிறைய வந்தது. அவங்க கருத்து என்ன சொல்றாங்க, அவங்க புரோட்டோகால் என்ன, இதை பத்தி யாரும் பேச கிடையாது. அவங்க பேசுறது என்ன அப்படின்னா ஒரு மேயர் அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் இங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படி இப்படியான ஒரு மெத்தட்ல தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய புரோட்டோகால் விதிப்படி என்ன சொல்றாங்க, அந்த புரோட்டோகால் என்னன்றதை மட்டும் விவரிங்க. இதுல ஏகப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அது எந்த நிகழ்ச்சின்றது பொறுத்து. இப்ப அரசோட நிகழ்ச்சி, அது மாநிலம் தழுவிய நிகழ்ச்சினா அங்க எம்எல்ஏக்கு தான் முக்கியத்துவம், மந்திரி எம்எல்ஏ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஆனா அது மாநகராட்சியோட விழா அப்படின்றப்ப அந்த மாநகராட்சியில என்ன விழாவோ அதுக்கு யாரு முக்கியத்துவமோ அவங்களுக்கு தான் முக்கியம். இப்படியான ஒரு மெத்தட் வந்துச்சு. அதுக்கு யாரு சிம்பத்தி கிரியேட் பண்ணா யாரு என்ன வேலை பண்ணான்றதெல்லாம் தெரியும். அது எல்லாத்தையும் மீறி தடையை உடைச்சு ஒரு மேடை பேச்சுல அமைச்சருக்கு பதிலடி கொடுத்து சிஎம்க்கு உங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் துப்பு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைகளோடு அவங்க பேசியிருக்கிறது மக்கள் மத்தியில பெருமளவு வரவேற்பையும் பெற்றிருக்கு, ஒரு பக்கம் விமர்சனங்களையும் கிளப்பி விட்டுருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த மேயர் பிரியா இல்லாம இப்போ அவங்களுக்கு மேயர் பிரியா வந்து வேற ஒரு கோணத்துல பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தூய்மை பணியாளர் போராட்டத்துல அவங்க மீது மொத்த வெறுப்புகளையும் எல்லாரும் குவிஞ்சாங்க. மக்கள் எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஆனா அதை மீறி இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் நல்ல எண்ண ஓட்டங்களுக்கு திருப்பி இருக்குன்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேயர் பிரியா சொன்ன அந்த வார்த்தைகள் அமைச்சருக்கு பதிலடி கொடுத்த விதமோ முதலமைச்சருக்கு பதிலடி கொடுத்த விதமோ எப்படியாக அமைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.